நான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் எது வேண்டான்னு நினைக்கிறேனோ, எது எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேனோ, அந்த விஷயம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க இந்த ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்க மனசுல திருப்பி திருப்பி என்ன மாரி எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கிறத நீங்க கவனிக்க தவறி இருப்பீங்க. எண்ணங்கள் உங்களுடைய பிஹேவியரா மாறும். பிஹேவியர் உங்களுக்கான எமோஷன்ஸ அடிக்கடி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த எமோஷன் தூண்டல் மறுபடியும் ஒரு நெகட்டிவான எண்ணத்த உங்களுக்குள்ள உருவாக்கும். சோ இந்த ஒரு சங்கிலி தொடர்ந்து உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு பேட்டர்ன நீங்க நிறுத்தணும் அப்படின்னா, உங்க லைஃப்ல நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மைய ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாம, எதையும் பிளேம் பண்ணாம அமைதியா இருக்க பழகணும். தொடர்ந்து ஒரு எண்ணத்துக்கு நம்ம தீனி போடுற மாரி அது தொடர்பான நெகட்டிவான விஷயங்கள நமக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த ஒரு சங்கிலி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அத நிறுத்துறதுக்கு மனச அமைதிப்படுத்தணும். மனம் அமைதி நிலையில இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளால தெளிவா சொல்ல முடியும். நம்ம தெளிவா ஒரு விஷயத்த சொன்னா மட்டுமே அது மேனிஃபெஸ்ட் ஆகும்.